முதல் விஷயம் இசைவாணி பாடினது, அடுத்தது கோவிலுக்குள்ள போறது அப்படிங்கிறது. இசைவாணி ஒரு பாடகி, பாடத்தானே செய்வாங்க. ஒரு டீம்ல இருக்காங்க, ஒரு பாட்டு கொடுக்குறாங்க, பாடுறாங்க. இதுல என்ன பிரச்சனை? பாடகியோட வேலை என்னங்க? பாடுறது தானே. இல்ல அது ஹிந்து சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணுது இல்ல. என்ன வரி இன்டு சென்டிமெண்ட் அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லுங்க. எந்த வரி வந்து மனசை புண்படுச்சான்? அந்த பாட்டு நீங்களும் கேட்டீங்கல்ல. எந்த வரி சங்கிகளின் மனதை புண்படுத்தியதுன்னு சொல்லுங்க. மனுஸ்மிருதியில் பெண்களை விபச்சாரிகள்னு எழுதினது அவங்க மனசு புண்படல, சரிங்களா? உமானந்த் வந்து தமிழ் மன்னன் ஆதித்த கரிகாலனை கொன்றது பார்ப்பனர்கள் தான், பிராமணர்கள் தான். ஆனா எங்களுக்குலாம் தண்டனை கொடுக்க முடியாது, கொடுத்தா பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிரும், தமிழர்களெல்லாம் எதுக்குடா கருவறைக்குள்ள விடணும் அப்படின்னு சொல்லும் போது யார் மனசும் புண்படல. திருச்சி கல்யாணராமன் நாடார்கள் பாவம் பண்றதுக்காகவே பிறந்தவா, சாஸ்திரத்துல அவளுக்கு இடம் இருக்கு அப்படின்னு சொன்னும் போது யார் மனசும் புண்படல. காமராஜ் நாராயணன் நான்வெஜ் சாப்பிட்றவங்களை வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க கல்யாணம் பண்ணிட்டா குழந்தை வந்து பிளேடு பக்கிரியா பிறக்கும்னு சொல்லும் போது இந்துக்களுடைய மனசு புண்படல. ரங்கராஜ் பாண்டேவும் மொட்டை பாஸ்கையும் அவங்க எல்லாம் சுப்பீரியர் கம்யூனிட்டி பிராமின்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லும் போது இந்துக்களுடைய மனசு புண்படல. இது எல்லாத்துக்குமே புண்படாத மனசு பிஜேபிக்காரன் அண்ணாமலை. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குலத்தொழில் இருக்கு, அது செய்வதுதான் வந்து சாஸ்திரம், அது செய்வதுதான் சனாதன தர்மம்னு சொல்லும் போது யாருக்கும் வந்து மனசு புண்படல. அப்புறம் இதுக்கு மட்டும் மனசு புண்படுதுன்னா அது என்ன மனசு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்க விரும்புறேன். எந்த வரி மனசு புண்படுச்சுன்னு சொல்லுங்க. சங்கிகளுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா? சபரிமலையில வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு அனுமதி இல்ல. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருந்தாலுமே கூட தேவஸ்தானம் வந்து முடிவு செஞ்சுக்கிறாங்க, இப்போதைக்கு பெண்கள் வந்து அங்க போக முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அது பெரிய விமர்சனங்களும் வந்து பெரிய சர்ச்சையுமா ஆச்சு. அத பத்தி ஒரு பாட்டு, அது இது சபரிமலை சீசனா இருக்கு, அந்த பாட்டு வந்து பாடி இருக்கலாமா அப்படின்றத கேள்வி. சபரிமலை சீசனா பார்த்து பாடல, அவங்க எப்பயோ பாடினாங்க. இப்போ அந்த சீசனுக்கு சங்கிகள் எடுத்துக்குது, அவ்வளவுதான் விஷயம். இப்ப நான் என்ன கேக்குறேன், சபரிமலையில் இப்படி போகலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தோம். ஆனா ஒண்ணு சங்கிங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சுங்க. ஏன் நீட்டு வேண்டான்னு சொல்றேன், உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சுங்க அதை இப்ப நடத்தணும்னு. அப்பெல்லாம் மட்டும் உச்சநீதிமன்றத்தை தூக்கிட்டு வரீங்க. சபரிமலை கோவிலுக்குள் பெண்கள் போகலாம், ஐயப்பன் வந்து டைரக்டா வந்து தடுத்து வைக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு கதை, அதெல்லாம் நம்புறவங்க நம்பட்டும். உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு ஒண்ணு வந்ததுக்கு பிறகு பிறப்பின் அடிப்படையில் பாலினத்தின் அடிப்படையில் இது மாதிரிலாம் பாகுபாடு பார்க்கக்கூடாதுன்னு இருக்கிறதுனால உள்ள போலான்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி அங்க இருக்கிறவங்க இல்ல இப்ப நாங்க வந்து அலோவ் பண்றது இல்லை அப்படின்னு அவங்க ஒரு டிசிஷன் எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இது நான் என்ன கேட்கிறேன், இதே மாதிரி டிசிஷன் தானே முன்னாடி இருந்தது. இந்த வயதுக்குட்பட்ட பெண்கள் வரப்படாது அப்படின்னு சபரிமலையில சொன்ன மாதிரி இந்தந்த ஜாதிகாரெல்லாம் கோயிலுக்குள்ள வரப்படாது அப்படின்னு சொல்லி இருந்த போது ஏன் நீங்க அதெல்லாம் எதிர்த்தேன்?